வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான பிடி கொழுக்கட்டை, அதுவும் சத்து மாவு வச்சு 10 நிமிஷத்துல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சத்து மாவு, இது வீட்லயே பண்ணது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ, ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி நான் உடச்சி வச்சிருக்கேன். அதோட சைஸ் காமிக்கிறேன். நீங்கள் வந்து கருப்பட்டி அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ கருப்பட்டி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கருப்பட்டி பாகு எப்படி ரெடி பண்ணி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு. அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல வந்து கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாகு அப்படிங்கிற கன்சிஸ்டன்சியே கிடையாது. நம்ம கருப்பட்டியை வந்து தண்ணியில் கரைச்சி அதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து கருப்பட்டி பாகு ரெடி பண்ணுறோம். மற்றபடி எந்த ஒரு பாகு கன்சிஸ்டன்சியும் இதுக்கு தேவையில்லை. இப்போ வந்து கருப்பட்டி பாகு ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் சூடானதும் அதில் வந்து 1 கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா வறுக்க போகிறோம். வாசனை வர வரைக்கும் வறுக்க போகிறோம். இது வந்து 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். மாவு சூடானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி பாகை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டரில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து இதில் பாதி சேர்க்க போகிறேன். மீதி பாதியை வந்து தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து மாவில் வந்து நம்ம பாகு வந்து கூட ஊற்றுறது கம்மியாக ஊற்றுறது அப்படிங்கிற ப்ராப்ளமே இந்த மாதிரி சேர்த்தோன்னா வராது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது கூட நம்ம வந்து துருவி வச்சிருக்க தேங்காய் பூவையும் இப்போ சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சத்து மாவு வந்து நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால நான் ஏலக்காய் சேர்க்கலை இதில். நீங்கள் சத்து மாவில் வந்து ஏலக்காய் சேர்க்காமல் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிடி கொழுக்கட்டை செய்யாமல் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து 3 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படி அட் அ டைமில் 2 ரெசிபி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலன்னா பாருங்கள், நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எல்லா மாவையும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். இது சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டி யூஸ் பண்ணி பிசைகிறோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சி நம்ம வந்து கொழுக்கட்டையெல்லாம் இதில் வைக்க போகிறோம். இந்த மாவில் வந்து சுமாராக ஒரு 10 கொழுக்கட்டை நமக்கு வரும். அதே மாதிரி மாவு வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க. அதில் வந்து உங்களோட விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா பிடி கொழுக்கட்டை தயார். இப்போ நம்ம வந்து இட்லி குக்கரில் ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து சூடான பிறகு தான் நம்ம வந்து இந்த இட்லி தட்டை வந்து நம்ம அதில் வைக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும் நம்மளோட பிடி கொழுக்கட்டை. ஸோ தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளோட பிடி கொழுக்கட்டை, சத்து மாவு பிடி கொழுக்கட்டை தயாராகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பிடி கொழுக்கட்டையை நான் பாதியாக உடச்சி காமிக்கிறேன். அது எப்படி நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. ஆவி பறக்க பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு 10 நிமிஷத்துலேயே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.